إِنَّا أَرْسَلْنَاكَ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَلَا تُسْأَلُ عَنْ أَصْحَابِ الْجَحِيمِ. சத்திய ஞானத்துடன் நற்செய்தியை அறிவிப்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் உம்மை சின்னமாக நாம் அனுப்பியிருக்கின்றோம். இதனை விட தெளிவான சான்று வேறு என்ன இருக்க முடியும்? நரகத்துடனேயே தங்களை இணைத்துக் கொண்டவர்களை பற்றி நீர் விசாரிக்கப்பட மாட்டீர். وَلَن تَرْضَى عَنكَ الْيَهُودُ وَلَا النَّصَارَى حَتَّى تَتَّبِعَ مِلَّتَهُمْ قُلْ إِنَّ هُدَى اللَّهِ هُوَ الْهُدَى وَلَئِنِ اتَّبَعْتَ أَهْوَاءَهُمْ بَعْدَ الَّذِي جَاءَكَ مِنَ الْعِلْمِ مَا لَكَ مِنَ اللَّهِ مِنْ وَلِيٍّ وَلَا نَصِيرٍ. الَّذِينَ آتَيْنَاهُمُ الْكِتَابَ يَتْلُونَهُ حَقَّ تِلَاوَتِهِ أُولَئِكَ يُؤْمِنُونَ بِهِ وَمَنْ يَكْفُرْ بِهِ فَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ. நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய வழிமுறையை நீர் பின்பற்றாதவரை உம்மை பற்றி மனநிறைவு அடையவே மாட்டார்கள். அல்லாஹு காட்டிய வழியே நேர்வழியாகும் என்று அவர்களிடம் நீர் தெளிவாக சொல்லிவிடும். மேலும் இந்த ஞானம் உம்மிடம் வந்த பிறகும் அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றுவீராயின் அல்லாஹுவின் பிடியிலிருந்து காப்பாற்றும் நண்பரோ உதவியாளரோ எவரும் உமக்கு இருக்க மாட்டார். எவர்களுக்கு நாம் வேதத்தை அருளியிருக்கின்றோமோ அவர்கள் இவ்வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகின்றார்கள். அவர்கள் இந்த குர்ஆனின் மீது உண்மையான உள்ளத்துடன் நம்பிக்கை கொள்கிறார்கள். இன்னும் எவர்கள் இதனை குறித்து நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கிறார்களோ அவர்களே உண்மையில் நஷ்டமடைந்தவர்களாவர். யா பனீ இஸ்ராயீல اذ்குரூ நிஅமதிய அல்லதீ அன்அம்து அலைக்கும் வஅன்னீ فضلتكم على العالمين واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا هم ينصرون. இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடையையும் உங்களை நான் உலகத்தோர் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள். மேலும் ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்நாளில் எவரும் மற்றவர்க்கு எதையும் கொடுத்துதவ முடியாது. எவரிடமிருந்தும் எந்தவிதமான ஃபிதியா எனும் மீட்பு பணமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த பரிந்துரையும் எவர்க்கும் பயன் தராது. மேலும் குற்றவாளிகளாகிய அவர்களுக்கு எங்கிருந்தும் உதவி கிடைக்காது. وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِ الظَّالِمِينَ. மேலும் இப்ராஹீமை அவருடைய அதிபதி
சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நினைவு கூறுங்கள். இன்னும் அவர் அவற்றிலெல்லாம் முழுமையாக தேர்ந்து விட்டார். அப்பொழுது அவன் கூறினான், நான் நிச்சயமாக உம்மை மனிதகுலத்திற்கு தலைவராக்கப் போகின்றேன். இப்ராஹிம் வினவினார், என்னுடைய வழித்தோன்றல்களையும் இந்த வாக்குறுதி சாருமா? அதற்கு அவன் கூறினான், அநீதியாளர்களை என்னுடைய இந்த வாக்குறுதி சாராது. وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا وَاتَّخِذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَن طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. மேலும் நினைவு கூறுங்கள், நாம் காபத்துல்லா எனும் இந்த ஆலயத்தை மக்களுக்கு ஒரு மையமாகவும் அமைதி அளிக்கும் இடமாகவும் ஆக்கினோம். மேலும் இப்ராஹிம் வணக்கத்திற்காக நின்ற இடத்தை நீங்கள் தொழும் இடமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் மக்களுக்கு நாம் கட்டளையிட்டோம். மேலும் அவ்வீட்டை தவாஃப் எனும் வலம் வருபவர்களுக்காகவும் அதில் தனியாக அமர்ந்து இஅ்திகாஃப் எனும் தியானம் செய்பவர்களுக்காகவும் ருக்கு சுஜூது எனும் குனிந்து சிரம்பணிந்து வணங்குபவர்களுக்காகவும் எனது இவ்வீட்டை நீங்கள் இருவரும் தூய்மையாக்கி வையுங்கள் என்று இப்ராஹீமுக்கும் இஸ்மாயிலுக்கும் நாம் கட்டளை பிறப்பித்தோம். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ قَالَ وَمَنْ كَفَرَ فَأُمَتِّعُهُ قَلِيلًا ثُمَّ أَضْطَرُّهُ إِلَى عَذَابِ النَّارِ وَبِئْسَ الْمَصِيرُ. மேலும் இந்த சந்தர்ப்பத்தையும் நினைவு கூறுவீராக. இப்ராஹிம் பிரார்த்தனை செய்தார், என் அதிபதியே, நீ இந்நகரத்தை அமைதியளிக்கும் நகரமாக்கி வைப்பாயாக. இங்கு வசிப்பவர்களில் எவர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான பழங்களையும் உணவு வகைகளையும் வழங்குவாயாக. அதற்கு அவருடைய அதிபதி பதிலளித்தான், நம்பிக்கை கொள்ளாதவனுக்கும் இவ்வுலகில் சொற்ப வாழ்வுக்குரிய வசதிகளை நான் வழங்குவேன். ஆயினும் இறுதியில் அவனை நரகவேதனையின் பக்கம் இழுத்துச் செல்வேன். அவ்வாறு அவன் சேருமிடம் மிகவும் கெட்டது. وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ رَبَّنَا وَاجْعَلْنَا مُسْلِمَيْنِ لَكَ وَمِنْ ذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكَ وَأَرِنَا مَنَاسِكَنَا وَتُبْ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ رَبَّنَا وَابْعَثْ فِيهِمْ رَسُولًا مِّنْهُمْ يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِكَ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُزَكِّيهِمْ
إنك أنت العزيز الحكيم. மேலும் நினைவு கூறுங்கள், இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் சுவர்களை உயர்த்தி கொண்டிருந்த பொழுது இவ்வாறு பிரார்த்தித்தார்கள்: எங்கள் இறைவனே, எங்களுடைய இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் எல்லாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றாய். எங்கள் இறைவனே, மேலும் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாய் முஸ்லிம்களாய் ஆக்கி வைப்பாயாக. மேலும் எங்கள் வழித்தோன்றலிலிருந்து முற்றிலும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஒரு சமூகத்தை தோற்றுவிப்பாயாக. நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக. மேலும் எங்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் பெரிதும் மன்னிப்பவனும் மிக்க கருணையுடையோனுமாயிருக்கின்றாய். எங்கள் இறைவனே, மேலும் இம்மக்களுக்காக அவர்களிலிருந்தே ஒரு தூதரை எழுப்புவாயாக. அவர் உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுபவராகவும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் மேலும் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துபவராகவும் திகழ வேண்டும். சின்னமாக நீயே பேராற்றல் உள்ளவனும் பேரறிவாளனுமாயிருக்கின்றாய்.